ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், மிதுன ராசிக்குள்ள குரு பிரவேசமாக இருக்காரு, கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சந்திரனோட ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம். இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது புதன் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் ரிஷபராசியில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற, இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம், அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம். ஜூன் 9ஆம் தேதி 9/6 அன்று வைகாசி விசாகம், முருகனுக்குண்டான விசேஷமான நாள். முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி இந்த காவடி எடுக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட. ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவருடைய ஜெயந்தி. அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஜூன் 11 புத்த பூர்ணிமா. ஜூன் 24 மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தால் மழை ஜாஸ்தியாகும். ஜூன் 25 அமாவாசை, அதாவது பித்ருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்கள், தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ, தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ, இல்லை 2 பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும். தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும். தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய 5 தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மீன ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ம சனி. அதனால் யாருக்கிட்ட எப்படி பழகிறதுன்னு தெரியாது. எல்லாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது, இல்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் நடக்கும். உங்களை பற்றி தப்பான இம்ப்ரெஷனை நீங்களே க்ரியேட் பண்ணிப்பீங்க. அதே சமயம் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு பேசுவீங்க. உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய்ங்கிறனால நீங்கள் பேசுகிறது ஹார்ஷாக ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த 2ஆம் வீட்டதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால பண பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும். சில தேவையற்ற விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால
இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது அவசியமான ஒன்று. ஆரோக்கியம் என 6ஆம் இடம், நரம்பு சம்பந்தமான, இரத்தம் சம்பந்தமான, மஜ்ஜை சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த மாற்றமும் ஏற்படாது. பெருசாக கெடுதல் இல்லை. ஆனால் இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா சந்தோஷம். அது வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் கூட அதை விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். அதை விற்கிறதுனால உங்களை கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் புதுசாக தொழில் துவங்கணும்னு ஆசைப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவங்க இந்த பணத்தை நீங்கள் சேவ் பண்ணணுமே தவிர திருப்பி கொண்டு போய் பிஸ்னஸில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. ஏன்னா ஜென்ம சனி பாதிப்புகளை ஏற்படுத்துவார். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணலாம், நிலம் சார்ந்த முதலீடுகள். இந்த 7.5 சனியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி 12 ராசிக்கும் உண்டான சூக்ஷ்ம பரிகாரம், இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 7.5 சனியில் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட பணம் வரும். 11ஆம் இடத்துல சனி வரும்போதோ 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போதோ பணம் நிறையா வரும், செலவும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த செலவுக்கு நடுவில் ஒரு நிலத்தில் ஒரு நிலத்தை வாங்கி போடுறது, ஒரு வீட்டை வாங்கி போடுறது, ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டை வாங்கி போடுறது, ஏதோ ஒரு முதலீடு பண்ணிட்டீங்கன்னா, நிலம் சார்ந்த அதாவது அசையா சொத்து சார்ந்த முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அதில் இரும்பில் பணம் போடக்கூடாது. காரு, பைக்கு இதெல்லாம் வாங்கக்கூடாது. நிலம் சார்ந்த முதலீடு செஞ்சிட்டிங்கன்னா 7.5 சனி முடியும் பொழுது உங்களுக்கு அந்த நிலம்தான் உங்களை கை கொடுத்து உங்களை தூக்கி விடும். நீங்கள் 10 லட்ச ரூபா போட்ட பணம் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது 5 வருஷத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்கள் புத்தி அதை செயல்படுத்த விடாது. தைரியமாக சில முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்கிறீங்க. அந்த தப்பான முடிவை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், வாழ்க்கை துணை, அவங்க பேச்சையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இளைய சகோதரர்கள் அவங்க பேச்சையும் கேட்க மாட்டீங்க. மூத்த சகோதரர்கள் மூலமாக பேச்சு கேட்டால் நல்லது. ஆனால் அவங்க பேச்சையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. குழந்தைகள் பேச்சையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. யார் பேச்சையாவது ஒருத்தரோட பேச்சையாவது. ஆனால் இப்போ அம்மாவோடைய பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்குது, தாயாருடைய பேச்சு. அதனால் தாயார் வழி சொல் கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தந்தைக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் காரணம் என்னென்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதன் மூலமாக சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தந்தையுடைய 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் இதெல்லாம் பண்ணலாம். அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்னா ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தோ இல்லை வம்ச விருத்தி ஏற்படுறதோ நல்ல விஷயந்தான். திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் இப்பொழுது சாதகமாக இல்லை. குழந்தைகள் விஷயத்திலும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம், பேச்சுவார்த்தையே இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை இழுத்து பிடிச்சி நீங்கள் தான் பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள், குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அதிகாரிகளின் குறுக்கீடுகள் ஜாஸ்தி இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட நிதானமாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியேறுவதன் மூலமாக இத்தனை நாளாக கடன் கூட கிடைக்காமல் இருக்கும். இப்போ கடனாவது கிடைக்கிறதுன்னு சந்தோஷப்படுங்க. இந்த மாதத்திற்கு உண்டான, அதாவது மீனராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு கந்த சஷ்டி கவச்சம் படிக்கணும். துர்கா சப்தஸ்லோக்கிய 3 வேளை பாராயணம் பண்ணுங்க. காலை, மதியம், இரவு 3 வேளையும் துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்லிட்டு வாங்கோ. இந்த துர்கா சப்தஸ்லோக்கி சொல்கிறதுனால தவறான நட்புகள் உங்களை விட்டு அகலும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்த அவமானங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை நெருக்கிட்டு இருந்த சில எதிரிகள் உங்களை விட்டு தங்களுடைய வேலையை பார்ப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. அந்த விலகுதல் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரம் துர்கா சப்தஸ்லோக்கி, ஸ்கந்தசஷ்டி கவச்சம், முருகன் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கத்தை வழிபடுவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இந்த துர்கா சப்த ஸ்லோக்கியே உங்களுக்கு துணை இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு.
இதுதான் அது. அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அது ஒரு போர்ஷன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தவன் எவனும் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது, அதை வளப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு, நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும், வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.